சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் நெய்வேலியிலிருந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க நம்மோடு ஆழியாறு இணைய வழி இணைப்பில் இணைந்திருக்கும் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி மணிமேகலை அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு அம்மா அவர்களை பற்றிய அறிமுக உரையை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நெய்வேலியைச் சேர்ந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் மணிமேகலை அம்மா அவர்கள் கல்வி தகுதிகளாக டிப்ளமா இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், டிப்ளமா இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ், டிப்ளமா இன் அக்குபங்க்சர், டிப்ளமா இன் யோகிக் பிஹேவியர் தெரப்பி என பல பட்டய படிப்புகளை படித்துள்ளார்கள். கடந்த 13 ஆண்டுகளாக நெய்வேலி அறிவு திருக்கோயில் அறக்கட்டளையில் இணைந்து அருள்தொண்டு செய்து வருகிறார்கள். நெய்வேலி, பன்ருட்டி, வடலூர், சிதம்பரம் போன்ற ஊர்களில் உள்ள அறக்கட்டளைகளுக்கு சென்று அகத்தாய்வு பயிற்சிகளை நடத்தி வருகின்றார்கள். மேலும் நெய்வேலி மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் ஒய்வயி பயிற்சிகளை மிக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். நெய்வேலி ஆர்ச் கேட்டில் அமைந்துள்ள டயமண்ட் நகர் தவ மையத்தில் அடிப்படை பயிற்சி மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்து வருகிறார்கள். உலக சமுதாய சேவா சங்கத்தின் உயரிய விருதான ஞானாசிரியர் விருதை இந்த ஆண்டு 2025 பெற்ற பெருமைக்கு உரியவர்கள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த அம்மா அவர்களை தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற தலைப்பில் சிறப்பான வேதாத்திரிய சிந்தனை உரை வழங்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, சான்றோர் பெருமக்களே, இருபால் மெய்யுணர்வாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ எஸ்.கே.எம். மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும், ஆழியாறு ஐடி பிரிவை சார்ந்த அனைத்து நிலை அன்பர்களுக்கும் மற்றும் இந்த இணையத்தில் இணைந்துள்ள சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினையும் வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையாக தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். நமது முன்னோர்கள் மனித வாழ்க்கையை 4 பகுதிகளாக பிரித்தார்கள். 1 பிரம்மச்சரியம், இளமை நோன்பு, இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அல்லது தொண்டு. இதைத்தான் மகரிஷி அவர்கள் இளமை நோன்பு, இல்லறம், அகத்தவம், தொண்டு அப்படின்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. பிரம்மச்சரியம் அல்லது இளமை நோன்பு அப்படி என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, 1 வயது முதல் 12 வயது வரை குழந்தை பருவம். அந்த வயதிலே குழந்தைகள் பள்ளிக்கு சென்று எழுத்தறிவு பெறுவது, பெற்றோர்களிடமிருந்து ஒழுக்க பழக்கங்களை அறிந்து கொள்வது மற்றும் எல்லா விதமான விளையாட்டுகளையும் விளையாடி மகிழ்வது. அதனாலதான் பாரதியார் ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொன்னாரு. மகரிஷி அவர்களும் சிறுவர்க்கே விளையாட்டு என்ற திட்டத்தை உலக சமாதான திட்டத்தில் இணைத்துள்ளார். 12 வயது முதல் 25 வயது வரை குருகுல கல்வி. அந்த பருவத்தில் அவரவர் குலம் சார்ந்த, குடும்பம் சார்ந்த தொழிலை பற்றிய அறிவை பெறுவது. இப்ப அரச குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க வில்வித்தை, வாழ்வித்தை, போர் செய்யும் முறைகள், நாட்டை நிர்வகிக்கும் முறைகள், இதை பற்றிய அறிவை பெறுவாங்க. அந்தன குலத்தை சார்ந்தவர்கள் வேத பாராயணம் செய்வது, யோக பயிற்சிகள் செய்வது, அது போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுவார்கள். மற்றவர்கள் அவரவர்கள் குலம் சார்ந்த தொழிலை பற்றிய அறிவை பெறுவார்கள், பயிற்சிகளையும் பெறுவார்கள். இதத்தான் பிரம்மச்சரியம் அல்லது இளமை நோன்பு அப்படின்னு சொல்றோம். ஆனா இன்றைய காலகட்டத்துல குருகுலம் என்பது இல்லை. அதனால அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் 14 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலரும் காயகல்பம், அகத்தவம், அகத்தாய்வு, இயற்கை தத்துவ அறிவு இவற்றோடு இணைந்த தொழிலறிவை பெறும் பொழுது அவர்கள் அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று கூறுறார். அதற்கு அடுத்ததாக இல்லறம் அல்லது கிரகஸ்தம். அப்ப இல்லறம் என்றால் என்ன அப்படிங்கும் பொழுது மகரிஷி அதற்கு ஒரு அழகான விளக்கம் கொடுக்குறாங்க. இல்லம் கொண்டு பொருள் ஈட்டி
காத்து துணையாம் நல்லாளோடு இன்புற்று நாட்டுக்கு ஈகை புரிந்து பல்லுயிரும் இன்புறவாம் பரந்த நினைவில் வாழும் நல்ல வாழ்வு இல்லிரமாம் நானிலமும் ஏற்கும் நெறின்னு சொல்றாங்க. அப்போ அறம் சார்ந்த வழியில் பொருள் ஈட்டி வாழ்க்கை துணையை ஏற்று நன்மக்கட்பேறு பெற்று பெற்ற மக்களை அறிவில் சிறந்தவர்களாகவும் ஒழுக்கத்தில் உயர்ந்தவர்களாகவும் பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களாகவும் உருவாக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் மிக்க பகுதி தான் இல்லறம். இந்த இல்லறத்துக்கு அப்புறம் வானப்பிரஸ்தம் என்று முன்னோர்கள் வகுத்து வைத்திருந்தார்கள். அதாவது இல்லற கடமைகளை எல்லாம் முடித்துவிட்டு இல்லறத்தை விட்டு கானகம் சென்று கடும் தவம் புரிந்து இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து இறையுணர்வு பெறக்கூடிய பகுதி. இத மகரிஷி என்ன சொல்றாங்க, நம்ம இறையுணர்வு பெறுவதற்கு கானகம் செல்ல வேண்டாம், இல்லறத்தில் இருந்தபடியே கர்மயோக வாழ்க்கை நெறி வாழ்ந்து ஆன்மீக சாதனைகளை புரிந்து இறையுணர்வு பெற முடியும்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்தது சந்நியாசம் அல்லது தொண்டு. அதாவது நாம் பெற்ற அந்த இறை உணர்வை உலக மக்களுக்கு உபதேசித்து உலக மக்களின் நலனுக்காகவே தன் எஞ்சிய வாழ்நாட்களை போக்குவது, அதுதான் சந்நியாசம் அல்லது தொண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தொண்டு என்பது ஒரு மனிதனின் இறுதி கட்ட நிலை, அதுதான் முழுமையான நிலை. தொண்டு செய்யும் பொழுதுதான் அவனுடைய வாழ்வு என்பது நிறைவு பெறுகிறது அப்படிங்கிறத நாம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோங்க. தொண்டு என்றால் என்ன? சாதாரணமா நமக்கு தெரிஞ்சது பிறர் துன்பம் போக்குவதற்கு அல்லது பிறருடைய தேவையை உணர்ந்து அதை நிறைவேற்றுவதற்கு எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய ஒரு செயல்தான் தொண்டு. இது பொதுவான விளக்கம். மகரிஷி அவர்கள் ஒரு சிறப்பான விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, எண்ணத்தின் நிலையினையும் இயற்கையின் நிலையினையும் இன்ப துன்ப இயல்பினையும் அறிந்து தான் தனது என்ற எல்லை கட்டி மனநிலையிலிருந்து விடுபட்டு பேரறிவின் எல்லையில் நிலைத்து நின்று தன்னுடைய எண்ணம் சொல் செயல் இந்த 3 ஆற்றல்களை கொண்டு மனித குலனின் நன்மைக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணிக்கக்கூடிய பெருநோக்கு செய்கையே தொண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இவ்வளவு சிறப்பான விளக்கம் தொண்டுக்கு மகரிஷி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, தொண்டு செய்வதற்கு மனம் விரிவு பெற வேண்டும். அப்ப மனம் விரிவு பெறுவதற்கு தான் மனவளக்கலை பயிற்சிகளை மகரிஷி நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. அந்த பயிற்சிகள் செய்யும் பொழுதுதான் இறைநிலையே தன்மாற்றம் அடைந்து எல்லா உயிர்களாகவும் மனிதர்களாகவும் வந்துள்ளது என்ற உண்மை நமக்கு உணர முடியும். அந்த உணர்ந்த நிலையில் தான் நாம மற்றவர்களுக்கு தொண்டு செய்ய முடியும். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு கருணை ஓங்கும், அருள் சுரக்கும். அப்பொழுதுதான் நமக்காக மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும் என்ற தகைமை இந்த மனதிற்கு கிட்டும். அதாவது பிறர் துன்பம் தொடைத்தற்கே வாழ்நாளை பேரறிவோடு அர்ப்பணித்தல் தொண்டுன்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப இதற்கு இந்த மனம் விரிவு பெற்ற நிலையில் தன்னுடைய உடல் பொருள் ஆற்றல் அனைத்தையுமே சமுதாயத்திற்கு அர்ப்பணிக்க கூடிய ஒரு நிலைதான் தொண்டு அப்படின்னு மகரிஷி இதற்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப நாம இப்ப செய்யக்கூடியதெல்லாம் தொண்டா அப்படின்னு கேட்டா, நாம சமுதாய கடமைகளை தொண்டு மனப்பான்மையோடு செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது அதுவே நம்மை அந்த தொண்டு என்ற முழுமை பெற்ற நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய பாதையாக அமைகிறது. அப்ப நாம சமுதாய கடமைகளை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப நம்ம கடன் பட்டிருக்கோம். யார் யாருக்கெல்லாம் கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தா 5 பேருக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம்னு சொல்றாங்க. 1 பித்ரு கடன், 2வது ரிஷி கடன், 3வது பூத கடன், 4வது நரகடன், 5வது தேவ கடன். அப்ப பித்ரு கடன்னா என்னன்னா, நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணிய பதிவுகளை நாம் இன்னைக்கு இன்பமாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுதான் பித்ரு கடன். இந்த கடனை நாம எப்படி திருப்பி செலுத்த முடியும்னா, நம்முடைய பெற்றோர்களை வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பாக பராமரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதன் மூலமாக பெற்ற கடனை திருப்பி செலுத்த முடியும். அடுத்தது ரிஷி கடன். ரிஷி கடன்னா எத்தனையோ ஞானிகள், மகான்கள், சிந்தனையாளர்கள், அறிஞர்கள் அவர்களுடைய ஞானத்தை நாம பெற்றிருக்கிறோம். உதாரணத்துக்கு திருவள்ளுவருடைய திருக்குறள், திருமூலரனுடைய திருமந்திரம், அருட்பெருஞ்சோதி அகவல் வள்ளலாருடையது, வேதாத்திரி மகரிஷியினுடைய வேதாத்திரியம், இத்தனையும் நாம பெற்றிருக்கோம். இதையெல்லாம் நம்ம திருப்பி எப்படி செலுத்த முடியும்? நாம ஆழியாருக்கு பிரம்மஞான பயிற்சிக்கு போறோம், அருள்நிதியர் பயிற்சிக்கு போறோம். அங்கெல்லாம் நாம ஒரு தொகை கட்டிட்டு தான் நாம அந்த பயிற்சி எடுத்துக்கிறோம். அந்த தொகை எல்லாமே
நம்மளுடைய உணவுக்கும் தங்கும் வசதிக்கும் அங்க இருக்கக்கூடிய பராமரிப்பு செலவுகளுக்கும் தான் அது பயன்படுமே தவிர ஞானத்தை நம்மால் விலை கொடுத்து வாங்க முடியாது. நாம மகரிஷியிடம் கடன் பட்டிருக்கோம். அந்த கடனை நாம திருப்பி எப்படி செலுத்த முடியும்? மகரிஷி ஒரு முறை அமெரிக்காவுல லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர்ல வகுப்பு எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகுப்பெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அன்பர் ஃபீட்பேக் கொடுக்கும் பொழுது மகரிஷிட்ட கேட்கிறாரு, சுவாமிஜி இந்த பயிற்சி எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வாழ்நாள் முழுவதும் இந்த பயிற்சியை நாங்க பின்பற்ற வேண்டும்னு நினைக்கிறோம், அதற்காக உங்களுக்கு நாங்க ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது வெளிநாடுகள்ல எல்லாம் ஒருத்தருக்கு பரிசு கொடுக்கறதுன்னா அந்த பரிசு பெறுபவருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவங்க கொடுக்குறாங்க. அந்த வகையில அந்த அன்பர் மகரிஷிட்ட கேட்கும்போது மகரிஷி சொல்றாங்க, நீங்கள் பெற்ற இந்த பயிற்சியை ஒவ்வொருவரும் 5 பேருக்கு சொல்லிக் கொடுங்கள். இப்படி ஒவ்வொருவரும் 5 பேருக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த பயிற்சி வெகு விரைவாக உலகம் முழுவதும் போய் சேர்ந்துவிடும். உலக சமுதாய சேவா சங்கம் என்ற சக்கரத்தை நான் ஒருவன் தனியனாக சுற்றி கொண்டிருந்தேன். பல அன்பர்களுடைய துணையோடு இது இப்பொழுது சற்று வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. இன்னும் சில காலங்கள் இது தங்குதடை என்று சுழன்று கொண்டிருக்குமானால் அதன் பிறகு அது தானாகவே சுழல ஆரம்பித்து விடும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அப்போ மகரிஷியிடம் நாம் பெற்ற கடனை இந்த பயிற்சி ஒரு 4 பேருக்கு நம்ம கொண்டு போய் கொடுப்பதுதான் மகரிஷிக்கு நாம் செலுத்தக்கூடிய கடமையாகும். அடுத்தது பூத கடன். பூத கடன் சொன்னா நாம் வாழ்கின்ற இந்த உலகத்துல எத்தனையோ உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் இந்த மண்ணில் இருந்து இந்த மண்ணை பக்குவப்படுத்தி தாவரங்கள் சத்துக்களை உறிஞ்சுவதற்கு ஏற்ற வகையில் மாற்றம் செய்து கொடுக்கிறது. அது போல பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் இந்த பூமியில வாழ்ந்து இந்த பூமியை நாம் வாழ்வதற்கு ஏற்ற வகையில், அதாவது எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் என்ற வகையை ஏற்படுத்தி கொடுப்பதனால்தான் நம்மால இந்த பூமியில வாழ முடியும். நாம இல்லாம எல்லா உயிரினங்களும் வாழும் மகிழ்ச்சியா, ஆனா மற்ற உயிரினங்கள் இல்லாம நம்மால வாழ முடியாது. அப்ப இந்த உயிர்களுக்கெல்லாம் நாம் கடன் பட்டு இருக்கிறோம். அந்த உயிர்களின் மேல அன்பை செலுத்துவது, அதுக்கு துன்பம் தராமல் இருப்பதுதான் அதற்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடன். அடுத்தது நரக்கடன். நரக்கடன் என்றால் நம்ம சுற்றியுள்ள அத்தனை மனிதர்களினுடைய உழைப்பில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நாம் அனுபவிக்கிற இந்த சாலை வசதி, மின்சார வசதி, பேருந்து, கல்வி, மருத்துவம் அத்தனையுமே பல பேருடைய உழைப்பில் நடந்து கொண்டிருக்கிறது. அது கடனை எல்லாம் நாம் பெற்றிருக்கிறோம். அந்த பெற்ற கடனை திருப்பி செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அவ்வாறு நம்ம கடனை செலுத்தவில்லை என்றால் வினைப்பதிவு நம்மை விட்டு நீங்காது. மகரிஷி காலத்துல அன்பர்கள்லாம் மகரிஷிட்ட வந்து, சுவாமிஜி இது ஒரு ஆன்மீக பயிற்சி மையம், இங்க வரக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நாம ஏன் இலவசமா உணவு கொடுக்க கூடாது? ஒவ்வொரு நாளும் நாங்க ஒவ்வொருத்தர் ஸ்பான்சர் பண்றோம், நாம வர்றவங்க எல்லாருக்கும் உணவு இலவசமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மகரிஷி சொல்றாங்க, இங்க வர்றவங்க அத்தனை பேருமே வினைப்பதிவை போக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வராங்க. ஆனா நாம அவர்களுக்கு இலவசமாக உணவு கொடுத்து அவர்களுக்கு வினைப்பதிவை சேர்த்து விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எத்தனையோ பேரு அன்னதானம், கோதானம், வஸ்திர தானம் இதெல்லாம் பண்றாங்க. எதற்காக பண்றாங்க? அவர்களுடைய துன்பம் தீர வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய வினைப்பதிவை பலருக்கும் அவர்கள் பங்கிட்டு கொடுக்கிறாங்க. அப்ப உழைக்காமல் ஒரு பொருளை நாம் பெற்றால் நாம் வினைப்பதிவை ஏற்கத்தான் வேண்டும். ஆதலால் நாம் வினைப்பதிவை போக்க வேண்டும் என்றால் பெற்ற கடனை நாம் திருப்பி செலுத்தி தான் ஆக வேண்டும். மகரிஷி சொல்றாங்க, உருவாகி உடல் வளர்ந்து வாழ்கின்றேன், என் உடலை வளர்த்து அறிவூட்டி வாழ்வதற்கு என்னை ஒரு மனிதனாகி வைத்தும் இன்றும் கூட உணவு, உடை மற்றும் பல வசதியெல்லாம் தருகின்ற மனித இனம் தனக்கு என் சக்தி தக்கப்படி பயன்படுத்துகின்றேன் என்ற பெருநோக்க செய்கையே நிஷ்காமிய கர்ம பேரறமாம் மனிதனின் கடமை இதுன்னு சொல்றாங்க. அப்ப இது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை, பெற்றதை திருப்பி செலுத்துறது. அடுத்தது தேவ கடன். தேவ கடன்னா இந்த இயற்கைக்கு நாம கடன் பட்டிருக்கோம். நாம இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னைக்காவது இந்த பூமிக்கு வாழ்ந்ததுக்காக நாம இயற்கைக்கோ இல்ல இறைவனுக்கோ நம்ம இந்த வாடகை செலுத்தி இருக்கிறோமானா இல்லை. இயற்கை காட்சிகளை ரசிக்கிறோம். ஊட்டி கொடைக்கானல்லாம் இதற்காகவே நம்ம பிரயாணம் பண்ணி போறோம். காற்று சுவாசிக்கிறோம், தண்ணீர் குடிக்கிறோம், உணவு சாப்பிடுறோம். அத்தனை இயற்கை நமக்கு அளித்த நன்கொடை. இதற்கு நாம இயற்கைக்கு என்ன திருப்பி செலுத்த போறோம்? மகரிஷி சொல்றாங்க, the service is the rent paying to the society for occupying this earth.
இந்த பூமியை நாம் ஆக்கிரமித்து கொண்டிருப்பதற்காக இந்த சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய தொண்டுதான் வாடகை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாம அந்த 5 வகைகளில் பெற்ற கடனை திருப்பி செலுத்துவதற்கு ஒரே வழி தொண்டு. இந்த தொண்டை நாம எப்படி செய்யணும்? மகரிஷி சொல்றாங்க, உற்ற செல்வம், உடல் உழைப்பு, அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவி அருள் தொண்டாற்றி மகிழ்வோம். நாம உழைப்பால செய்யலாம், நம்முடைய அறிவால செய்யலாம், இல்ல நம்முடைய எண்ணத்தால கூட செய்யலாம் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இப்ப சமுதாயத்துல பல்வேறு துறைகளில் பலரும் தொண்டு செய்திருக்காங்க. உதாரணத்துக்கு பொருளாதார துறைன்னு எடுத்துக்கோங்களேன். ஆடம் ஸ்மித் என்ற பொருளாதார நிபுணர் நாட்டின் செல்வம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்துல உலக மக்கள் அனைவரும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமமாக வாழ வேண்டும் என்பதற்கான ஆய்வு செய்து பொருளாதார சமநிலைப்படுத்துவது எப்படி என்ற விளக்கத்தை அந்த புத்தகத்துல கொடுத்திருக்காரு. அப்ப அவர் தன்னுடைய வாழ்நாளை செலவழித்து அந்த புத்தகம் எழுதி பொருளாதார துறையில ஒரு தொண்டு செய்திருக்கார். அது போல அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அண்ணல் காந்தியடிகள், நெல்சன் மண்டேலா இவங்கெல்லாம் அரசியல் துறை மூலமாக சமுதாய மக்களுக்கு நன்மை செய்திருக்காங்க. அதே போல விஞ்ஞானத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஐன்ஸ்டீன் அவர் தன் வாழ்நாள் முழுவதுமே அர்ப்பணித்து இயற்பியல் துறையின் தந்தை என்று போற்றக்கூடிய வகையில பல்வேறு விஞ்ஞான துறைகள் ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்க. அப்ப இந்த விஞ்ஞான கருவிகள் எல்லாம் பொதுமக்கள், உலக மக்கள் அனுபவிக்க வேண்டும், வாழ்வில் உயர வேண்டும் சொல்லி தங்கள் வாழ்நாளையே அர்ப்பணிச்சிருக்காங்க. இலக்கிய துறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மகாகவி பாரதியார் அவர் தன்னுடைய கவிதைகள் மூலமாக மக்களுக்கு விடுதலை உணர்வை ஏற்படுத்தி இப்படி பலரும் பல துறைகளில் தொண்டு செய்திருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பாக்குறோம். கர்ம வீரர் காமராஜர் அவர் முதலமைச்சரா இருந்த காலத்துல கல்வி அமைச்சர் அவர்கிட்ட வந்து, சுவாமி ஐயா, நாங்க மருத்துவக் கல்லூரி சீட்டெல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டோம், ஒரு 5 சீட்டு வச்சிருக்கோம், அது முதலமைச்சருக்கான சீட்டு, அந்த சீட்டை உங்கள்கிட்ட கொடுக்குறோம், நீங்க உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறார். உடனே காமராஜர் என்ன சொல்றாரு, அந்த ரிஜெக்ட் ஆன அப்ளிகேஷன் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வர சொல்லி ஒரு 5 நிமிஷத்துல 5 அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணி, இந்தாங்க இவங்களுக்கெல்லாம் அந்த மருத்துவக் கல்லூரி சீட்டை கொடுங்கிறார். கல்வி அமைச்சருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி வந்து உங்களால 5 நிமிஷத்துல செலக்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இந்த அப்ளிகேஷன்ல பெற்றோர் கையொப்பம் என்று இட்ட இடத்தெல்லாம் யாரெல்லாம் கை நாட்டு வச்சிருந்தாங்களோ அவங்கள நான் செலக்ட் பண்ணேன். அதாவது ஒரு படிப்பறிவு இல்லாத குடும்பத்தில் பிறந்த ஒருவர் மருத்துவர் ஆகும்போது அவர் குடும்பத்துக்கும் பெருமை, இந்த நாட்டுக்கும் பெருமை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் நினைச்சிருந்தா அந்த சீட்டை வேற யாருக்கு வேணா கொடுத்திருக்கலாம். ஆனா அவர் அரசியல் துறையை சமுதாய தொண்டு செய்வதற்காக தேர்ந்தெடுத்தாரு. இப்படி பலரும் பல துறைகளில் தொண்டு செய்யும் பொழுது நமது அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஆன்மீகத்துறையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி செய்யும் பொழுது, மனிதனுடைய அனைத்து துன்பத்திற்கும் காரணம் அறியாமைதான். அப்ப அறிவுதான் அச்சம் காக்கும் கருவி. அறிவை கொண்டுதான் துன்பம் நீங்கி வாழ முடியும். அப்ப ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் துன்பமின்றி இன்பமாக வாழ வேண்டும் என்றால் அவர் தன்னுடைய அறிவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மகரிஷி அறிவை அறிவதற்கான வழிமுறைகளை, பயிற்சி முறைகளை உருவாக்கி அறிவுக்கு திருக்கோயில் கட்டியிருக்கிறார். இதத்தான் பாரதியார் சொல்றாரு, 1000 அன்னசத்திரம் வைத்தலும் 10,000 1000 நாட்டலும் யாவினும் கோடி புண்ணியம் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அப்ப இங்க ஏழை அப்படின்னு யார சொல்றாங்கன்னா, அறிவில் வறுமை உடையவர்களை தான். அப்ப அறிவில் வறுமை உடையவர்கள் அறிவை அறிவதற்காக மகரிஷி அவர்கள் அறிவு திருக்கோயில் கட்டியிருக்கிறார். மகரிஷிக்கு இந்த தொண்டு மனப்பான்மை என்பது சின்ன வயசுல இருந்தே இருக்கு. இது எப்படி வந்ததுன்னா, அவங்களுடைய தாய் தந்தை இருவருமே தொண்டுள்ள படைத்தவர்கள். அவருடைய தந்தை வரதப்பர் குடுவாஞ்சேரி கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே களிக்கம், சூரணம், கஷாயம் இதெல்லாம் இலவசமா கொடுப்பாங்க. அவங்க அம்மா சின்னம்மாள் அந்த கூடுவாஞ்சேரி கிராமத்துல எந்த வீட்டுல பிரசவம் பார்த்தாலும் இலவசமா பிரசவம் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இலவசமா பாட்டி வைத்தியமும் பார்ப்பாங்க. இப்படி அம்மா வந்து ஓயாம ஊருக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஒரு அம்மா கேக்குறாங்க, ஏம்மா இப்படி வேகாத வெயில்ல ஊருக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கியே, ஓ உடம்ப நீ கொஞ்சம் பார்க்க கூடாதா அப்படின்னு கேட்கும் பொழுது அம்மா சொல்றாங்க, சந்தனத்தை அரைக்க அரைக்கதான் மனம் பேசும், அது போல இந்த உடலை கொண்டு மற்றவர்களுக்கு உழைக்க உழைக்கதான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். போகும்போது என்ன இந்த உடலுக்கு வெயிட் போட்டா எடுத்துட்டு போறா, உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் மற்றவர்களுக்காக உழைச்சா நாம என்ன குறைஞ்சா போயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க.
இத கேட்டுக்கிட்டு இருந்தாரு மகரிஷி. அதனாலதான் வாழ்நாள் முழுவதும் பிறர் நலனுக்காகவே வாழ வேண்டும் என்ற முடிவுக்கு வராங்க மகரிஷி அவர்கள். மகரிஷி இறைவனை பார்த்து கேட்கிறாரு, ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. இறைவா, நற்கர்ம யோகம் உலக சமயமன்ற எண்ணமதை என்னுள்ளத்தே விதைத்து விட்டாய், நான் அறிவேன். உறைவாய் என்னுள்ளத்தே அறிவாய், உனக்கு எனை தந்தேன், உலகுக்கு ஒரு சிறிய தொண்டனாக எனையாக்கு கேட்கிறாங்க. பாருங்க, WCSC ஓனர், உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிறுவனர் அருள் தந்தை. அவர் இறைவன்ட்ட இந்த உலகுக்கு தொண்டு செய்யறதுக்கு என்னை ஒரு சிறிய தொண்டனாக்குன்னு வேண்டுகோள் விடுக்கிறாரு. அந்த அளவிற்கு மகரிஷி தொண்டு மனப்பான்மையோட இருந்திருக்கிறாங்க. மகரிஷியே சொல்றாங்க, தான் தனது என கொண்ட தவறுகளின் பதிவை தவத்தாலும் தொண்டாலும் சமன்படுத்துகின்றேன்னு சொல்றாங்க. மகரிஷியே தன்னுடைய பதிவுகளை, வினை பதிவுகளை தவத்தாலும் தொண்டாலும் சமன்படுத்திட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. சரி, இப்ப எல்லாராலும் தொண்டு செய்ய முடியுமா? ஒரு அம்மா மகரிஷிட்ட கேக்குறாங்க, சுவாமிஜி, எனக்கு தொண்டு செய்யணும்னு ரொம்ப ஆசை, ஆனா என்னால செய்ய முடியல, ஏன்னா எனக்கு வீட்டு வேலையே சரியா இருக்கு, என் பிள்ளைங்களை பார்க்கவே எனக்கு நேரம் போதலைங்கிற. மகரிஷி கேக்குறாங்க, அம்மா உங்க பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு. அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு பையன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாரு, ஒரு பையன் பிகாம் படிச்சுட்டு இருக்காரு, ஒரு பையன் +2 படிச்சுட்டு இருக்காரு சாமிங்கிற. அப்ப மகரிஷி சொல்றாங்க, அம்மா, இந்த சமுதாயத்திற்காக அறிவில் உயர்ந்த, ஒழுக்கத்தில் சிறந்த 3 ஆண் மக்களை நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க, இதை விட பெரிய தொண்டு வேற என்னமா வேணும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இதத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு, அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது என்ன? ஒரு இல்லற கடமைகளை தொண்டு மனப்பான்மையோடு செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மையை விட வெளியில போய் நீங்க வேற என்னத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இத நாம வேறு விதமா கூட பார்க்கலாம். அதாவது இல்லற கடமைகளை தொண்டு மனப்பான்மையோடு அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்ய முடியாத ஒருவரால் சமுதாயத்திற்கு என்ன செய்து விட முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப இல்லற கடமைகளை தொண்டு மனப்பான்மையோடு எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்ப நாம எல்லாரும் சமையல் செய்து சமைச்சு சாப்பிடுறோம், அதுக்கு பேர் சாதம்னு சொல்றோம். இதே இறைவனுக்காக ஒரு நன்றி உணர்வோடு பயபக்தியோடு படைச்சு சமையல் போட்டோம்னா அதற்கு பிரசாதம் அப்படின்னு சொல்றோம். அப்ப சாதம் எப்படி பிரசாதமா மாறுச்சு அப்படின்னு சொன்னா, அது நமக்காக செய்யும் பொழுது அது சாதம், இறைவனுக்காக செய்யும் பொழுது பிரசாதம். அது போல நம்மை சார்ந்தவர்களுக்காக, வாழ்க்கை துணைவர், குழந்தைகள், உறவுகள், அவர்களுக்காக நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுது அது நிஷ்காமிய கர்மம். ஆனா சுயநலத்தோடு ஒரு செயலை செய்தா அது காமிய கர்மம். அப்போ இல்லற கடமைகளை நிஷ்காமிய கர்மத்தின் அடிப்படையில் செய்தால், அந்த கர்மயோக நெறிப்படி வாழ்ந்தால் அதுவே நமக்கு இறையுணர்வை கொடுத்து விடும். அதனாலதான் இல்லறவியலுக்கு அப்புறம் துறவரவியல் திருவள்ளுவர் வச்சிருக்காரு. இல்லறத்துல ஒருவரால வெற்றி பெற முடியல, இல்லறத்தை நல்லறவாக மாற்ற முடியலன்னு சொன்னா துறவரத்துல வெற்றி பெற முடியாது. அப்ப இல்லற கடமைகளை பற்று இல்லாமல் செய்ய வேண்டும். இந்த பற்று கடும் பற்றாக மாறிவிடும். அந்த கடும் பற்று நம்ம வாழ்வின் நோக்கத்தை அடைய மாட்டாது. வாழ்வதற்கே இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதற்காக தான் வாழறோம், அல்லது நாம் ஈட்டிய பொருளை மற்றவர்கள் கவர்ந்து சென்று விடக்கூடாது என்றை பாதுகாப்பதற்காக தான் வாழறோங்கிற உணர்வோட வாழ வந்துடும். அப்போ இல்லற கடமைகளை யோகத்தோடு செய்தால் அது கர்மயோகம். கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, எவர் ஒருவர் செயலை செயலுக்காக செய்கிறாரோ, பலன் மேல் பற்று வைக்காமல் செயலை செயலுக்காக செய்பவர் தான் யோகி, அவர்தான் கர்ம யோகி. அப்ப கர்ம யோக வாழ்க்கை நெறிதான் நம்மை கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்கும். இதுதான் மகரிஷி நமக்கு சொல்லக்கூடிய பாடங்கள். அப்போ துறவு என்றால் என்ன அப்படிங்கும் பொழுது மகரிஷி சொல்றாங்க, சமுதாய கடமைகளை தொண்டு மனப்பான்மையோடு செய்தால் அதற்கு பெயர் துறவரம். இல்லற கடமைகளை, குடும்ப கடமைகளை தொண்டு மனப்பான்மையோடு செய்தால் அதற்கு இல்லறம். அப்ப துறவரத்துக்கு மகரிஷி அழகாக ஒரு விளக்கமே கொடுக்கிறாரு. துறவு என்ற ஒரு தலைப்புல மகரிஷி ஒரு கவிதை எழுதியிருக்கிறாங்க. என் பிறப்பு என் இறப்பு இரண்டையும் யான் அறியேன், எனினும் இவை இரண்டும் மனதில் கொண்டே பொன்முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன், புவி வாழ்வின் இயல்பொக்க நன்மை தரும் வழிகளிலே அவற்றை செலவாக்கி நற்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையும் அளிப்பேன், இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏக வெளி என்று எண்ணத்தில் நான் துறவு பூண்டேன்னு சொல்றாங்க. அப்ப
துறவு என்பது எண்ணத்தில் இருக்க வேண்டும். ஆனால் உடலால் இந்த சமுதாயத்தோடு ஒட்டி வாழ வேண்டும். பொன் பொருள் அனைத்தையுமே ஈட்ட வேண்டும். அதை அறநெறி சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். சரியான காலகட்டம் வரும்பொழுது அதை அனைத்தையுமே நாம கொடுக்கணும் சமுதாயத்திற்கு. இதுதான் அந்த துறவு என்பதற்கான படிநிலைகள். மகரிஷி அழகா இதுல விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப எண்ணத்தில் துறவு எப்படி இருக்கணும் அப்படின்னு போகும்போது, இப்ப ஒரு மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்யறாரு. அந்த அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது தன்னுடைய அறிவு ஆற்றல் அனைத்தையுமே முழுமையான அர்ப்பணித்து அந்த செயலை செய்யறாரு. அதனுடைய விளைவு அந்த நோயாளி உயிர் பிழைக்கவும் செய்யலாம், மரணிக்கவும் செய்யலாம். ஆனா அதற்கான விளைவு பாவமோ புண்ணியமோ மருத்துவரை சாராது. ஆனா அவர் செயலை கர்மயோக நெறிப்படி செய்யறாரு. இப்படி செய்வதுதான் தொண்டு அல்லது கர்மயோக வாழ்க்கை நெறி அப்படிங்கிறத மகரிஷி நமக்கு அழகா விளக்கமா சொல்றாரு. இப்போ சமுதாய தொண்டு அப்படின்னு சொன்னாலே நமக்கு எது ஞாபகத்துக்கு வருதுன்னா அன்னை தெரசா தான். அன்னை தெரசா பல ஆசிரமங்கள் வச்சிருந்தாங்க. தொழுநோயாளிகளுக்கு தனியா, ஆதரவற்றவர்களுக்கு, அனாதை சிறுவர்களுக்கு, இப்படி பல ஹோம் வச்சிருந்தாங்க. அதுல ஒண்ணுதான் டெத் ஹோம் அப்படிங்கிறது. அதாவது இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடியவர்களை, சாலையோரங்களில் இருக்கிறவங்களை மீட்டு எடுத்துட்டு அவர்களுடைய மரணம் இனிமையாக இருக்கக்கூடிய வகையில அவங்களுக்கு சர்வீஸ் பண்றாரு. அந்த மாதிரி ஒரு தடவை கல்கத்தாவில காளி கோயில் வாசல்ல ஒரு வயதான பெரியவர் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு போறாங்க. அவர் அங்க வரக்கூடிய பக்தர்கள் கொடுக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்காரு. அங்கேயே மலை ஜலம்லாம் போயிட்டு அப்படியே இருக்காரு. அம்மா அவங்கள மீட்டு எடுத்து அவரை குளிப்பாட்டி அவரை அழைச்சிட்டு போறாங்க. அந்த நேரத்துல பத்திரிகையாளர்கள்லாம் வராங்க. போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க. அப்ப அந்த முதியவற்ற பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க, ஐயா அம்மா உங்களை மீட்டு எடுக்கிறாங்களே, நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கேட்கறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இது நாள் வரை காளி கோவில் வாசலில் நான் பக்தர்களை தரிசனம் பண்ணி கொண்டிருந்தேன். இன்றுதான் முதலாக காளி தேவியையே தரிசனம் பண்றேன்னு சொல்றாரு. அப்போ பத்திரிகையாளர்கள் அன்னை தெரசாவிட்ட கேக்குறாங்க, ஐயா இப்படி சொல்றாரு, நீங்க என்னமா நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்றாங்க, நீ இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றால் இறைவனுக்கு அருகில் நீ செல்ல வேண்டும். நீ ஒரு ஏழைக்கு தொண்டு செய்தால் இறைவன் உன் அருகில் வந்து விடுவார் அப்படின்னு சொல்றாங்க அம்மா. இததாங்க ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்றது. இதற்கு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு அழகான உதாரணம் சொல்வாங்க. அந்த காலத்துல எல்லாம் தகவல் தொடர்பு என்பது தபால் மூலமாக தான் நடைபெற்றுட்டு இருக்கு. அப்பெல்லாம் லெட்டரை எழுதி போஸ்ட் பாக்ஸ்ல போடுவாங்க. அதாவது ஒவ்வொரு தெருவுக்கு இல்ல 2 தெருவுக்கு ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அதுல கொண்டு போய் போடுறது. ஒரு 4 மணி வாக்குல போஸ்ட் மாஸ்டர், அதாவது போஸ்ட்மேன் அங்க இருக்கக்கூடிய லெட்டர் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போய் போஸ்ட் ஆபீஸ்ல கொடுத்துருவாங்க. போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து ஒவ்வொரு ஊருக்கும் போய் லெட்டர் சேரும். இதுதான் அந்த காலத்துல இருந்த ஒரு வழக்கம். அந்த வகையில கிருபானந்த வாரியார் ஒரு உதாரணம் சொல்றாரு. நீங்க ஒரு லெட்டரை போஸ்ட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா அது போஸ்ட் ஆபீஸ்க்கு போயிடும். ஆனா போஸ்ட் ஆபீஸ்ல கொண்டு போய் போட்டுட்டீங்கன்னா போஸ்ட் பாக்ஸுக்கு வருமா? வராது. அது போல நீங்க இறைவனுடைய உண்டியல்ல கொண்டு போய் பணம் போட்டீங்கன்னா அது ஏழைக்கு வராது. ஆனா நீங்க ஏழைக்கு உதவி செஞ்சா அது இறைவனுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்றாங்க. இதத்தான் திருமூலர் சொல்றாரு, படமாடும் கோவில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாடும் கோவில் நம்மற்கு அது ஆகா. நடமாடும் கோவில் நம்மற்கொன்று ஈயில், படமாடும் கோவில் பகவர்க்கு அது ஆமே அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. அப்போ ஏழைகளுக்கு செய்யக்கூடிய உதவிதான் உண்மையான சமுதாய தொண்டு. அதுவே நம்ம இறைவனிடம் கொண்டு போய் சேர்த்து விடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுதுங்க. அப்ப தொண்டு என்பது மிகச்சிறந்த ஒரு செயல் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். சரி, இப்ப இந்த தொண்டை பத்தி பக்தி மார்க்கத்துல என்னென்ன சொல்றாங்க அததான் நம்ம பார்க்க போறோம். மாணிக்க வாசகர் திருவாசகம் எழுதியிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் பாட்டு சிவபுராணம். இறைவனை போற்றி புகழ்ந்து பாடி அதுக்கு சிவபுராணம்னு பேர் வச்சிருக்காரு. இதே பாருங்க, சேக்கிழார் பெருமான் 63 நாயன்மார்களினுடைய வாழ்க்கை வரலாறை எழுதி அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னா பெரிய புராணம் பேர் வச்சிருக்காரு. சிவனை பத்தி எழுதுனா சிவபுராணம், தொண்டர்களை பத்தி எழுதுனா பெரிய புராணம். அது அந்த அளவுக்கு தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதே போல வைணவத்துல தொண்டரடி பொடியாழ்வார் அவர் என்ன பண்றாரு, தொண்டர்களுடைய திருநீற்று மண்ணை, அதாவது அவர்கள் பாதம் பட்ட மண்ணை எடுத்து தன்னுடைய நெற்றியில திருநீற்று மண்ணா எடுத்துக்கிறாரு. அப்போ தொண்டர்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பக்தி மார்க்கத்தில். முருகப்பெருமான் அவ்வைகிட்ட போய் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கேள்விதான். அவ்வையே பெரிது எது அப்படின்னு கேட்கிறாங்க. அவ்வை சொல்றாங்க,
பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகனோ அலைகடல் துயின்றோம். அலைகடலோ சிறுமுனி கலசத்துள் அடக்கம். கலசமோ புவியில் சிறுமண். புவியோ அரவினுக்கு ஒரு தலை பாரம். அரவமோ உமையவள் சிறு விரல் மோதிரம். உமையவளோ இறைவரின் ஒரு பாகத்துள் அடக்கம். இறைவரோ தொண்டர்தம் உள்ளத்துள் ஒடுக்கம். தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதுங்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்? இந்த புவனத்துல ஆரம்பிச்சு கடைசியா எங்க வருதுன்னா, தொண்டர்களினுடைய உள்ளத்தில் இறைவன் இருக்கிறார்னு வந்துருதுங்க. அதாவது இறைவன் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் தொண்டர்கள் உள்ளத்துலதான் அவர் எழுந்தருள்றார். அப்ப இறைவனை தேடி நம்ம எங்கேயுமே போக தேவையில்லை. நாம தொண்டு செஞ்சோம்னா நம்ம உள்ளத்துல இறைவன் எழுந்தருளி இருக்கிறத நம்மளால உணர முடியும், இறையுணர்வு பெற முடியும் அப்படிங்கிறது தான். சரி, அப்ப இவ்வளவு பெருமை வாய்ந்த தொண்டர்கள் குணநலன்கள் எப்படி இருக்க வேண்டும் அததான் நாம இப்ப பார்க்க போறோம். மகரிஷி சொல்றாங்க, தியாகமே தொண்டின் உரைகள். எப்படி ஒரு பொண்ணை உரசி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உரைகள் இருக்கும். அது போல ஒரு தொண்டு செய்யறாங்கன்னா அவங்களுடைய தியாகத்தினுடைய அளவை கொண்டுதான் நம்ம தொண்டை அவங்க எந்த அளவுக்கு செய்யறாங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். மகரிஷி ஒரு முறை கடலூருக்கு வந்திருக்கிறாங்க அகத்தாய்வு பயிற்சிகள் எடுக்க. முதல் 2 நாட்கள் மகரிஷிய ஒரு பயணியர் மாளிகையில ரூம்ல தங்க வச்சிருக்கிறாங்க. 2 நாள் ஆனதுக்கு அப்புறம் அன்பர்கள் சொல்றாங்க, சுவாமிஜி சுவாமிஜி அப்படின்னு தயங்கி தயங்கி சொல்றாங்க. என்னப்பா சொல்லுங்க, எதா இருந்தாலும் சொல்லுங்கிறாங்க. சுவாமிஜி ரூம் ரெண்ட் எங்களால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது மகரிஷி சொல்றாங்க, அதனால என்ன, நான் மன்றத்திலேயே தங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மன்றம் தரெல்லாம் சரியில்லை சுவாமி, கொஞ்சம் ஈரமா இருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே மகரிஷி சொல்றாங்க, 4 செங்கல்லும் ஒரு பலகையும் கிடைச்சா எனக்கு போதும், எடுத்துட்டு வாங்கங்கிறாங்க. அதே போல 4 செங்கல்ல வச்சு அது நேரம் ஒரு பலகையை விரிச்சு மகரிஷி அங்கேயே தங்கிடுறாங்க. அப்படி தியாகத்தின் திரு உருவமா இருக்கிறாங்க மகரிஷி அவர். அதே போல இன்னொரு இடத்துல மகரிஷிய ஒரு வகுப்புக்கு ஒரு அன்பர் கூப்பிட்டுருக்காங்க. மகரிஷி வகுப்புக்கு கொஞ்சம் முன்னதாகவே, அதாவது ஒரு 20 நிமிடம் முன்னதாகவே எங்கேயுமே மகரிஷி போயிடுவாங்க. அங்க போனா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவரே வரல. அங்க வரக்கூடிய அன்பர்களுடைய கால அணிகளை எடுத்து மகரிஷி அழகா அடுக்கி வச்சிட்டு இருக்காங்க. வர்ற அன்பர்கள்லாம் யாரோ ஒரு வயதான பெரிய காலணிகள்லாம் எடுத்து அடுக்கி வச்சிட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறவர் சுவாமிஜி நீங்க இந்த வேலையெல்லாம் செய்றீங்களே வாங்க அப்படின்னு அவர் கையை பிடிச்சு அழைச்சிட்டு போய் மேடையில உட்கார வச்சு அறிமுகம் செய்யும் பொழுது வர்ற அன்பர்கள்லாம் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நமக்கு வகுப்பு எடுக்க வந்த ஒரு மகான் நம்முடைய காலணிகளை எடுத்து ஒழுங்கா அடுக்கி வச்சிட்டு இருந்திருக்கிறாரே அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியிலையும் ஆச்சரியத்திலையும் மகரிஷியை பாக்குறாங்க, கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்ப எளிமையின் இருப்பிடமாக, தியாகத்தின் திருவுருவமாக, பணிவின் இருப்பிடமாக மகரிஷி நமக்கெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்காங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம நமக்கு வழிகாட்டியாகவும் மகரிஷி இருந்திருக்கிறாங்க. அப்படி தொண்டர்கள் நாம் தொண்டு செய்யும் பொழுது வரக்கூடிய அன்பர்கள் வெவ்வேறு மனநிலையில இருப்பாங்க, அறிவு நிலையில இருப்பாங்க, குடும்ப சூழ்நிலையில இருப்பாங்க. அவர்கள் அனைவருக்குமே நம்ம பொறுமையாக அவர்கள் கேட்கின்ற கேள்விகள் அனைத்திற்குமே நம்ம சகிப்புத்தன்மையோட பதில் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய அன்பர்கள் நிறைய தகவல்களோட வராங்க. அதனால நிறைய சந்தேகங்கள் கேட்கும் பொழுது நாம எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து பொறுமையோட அறிவு நிலையில் உயர்ந்து நின்று நாம அதை எடுத்து சொல்லணுங்கிறாங்க. சரி, அப்படியெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது பல அன்பர்களும் சொல்லுவாங்க, அம்மா நீங்க உடற்பயிற்சி சொல்லி கொடுத்தீங்க, எனக்கு இப்ப நல்லா தூக்கம் வருது. அம்மா நீங்க தீட்சை கொடுத்தீங்க, எனக்கு நல்ல தியானம் வருது, நீங்க நல்லா வகுப்படுத்தீங்க. இப்படி எல்லாம் ஒரு சில அன்பர்கள் நம்மள்ட்ட சொல்லுவாங்க. உடனே நமக்கு தன்முனைப்பு எழுச்சி பெறும் பாருங்க. இப்படி தன்முனைப்பு எழுச்சி பெறும் பொழுது அதை சரி செய்வதற்கு மகரிஷி நமக்கு ஒரு கவிதை கொடுத்திருக்கிறாங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து தவமாற்றும் சாதனையால் உயரும் பொழுது நன்முனைப்பாம் அருட்தோண்டால் பயன் காண்போர்கள் நாதழுக்க மனமுருகி போற்றுவார்கள். உன் முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல் உயர்குருவின் மேன்மை என்று உணர்ந்த அடங்கு. என் ஒளியே சிறந்தது, இனி ரவி ஒளி ஏன் எதற்கு என்று நிலவு என்ன இருளே மிஞ்சும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அதாவது பௌர்ணமி அன்னைக்கு நிலவு பூரண சந்திரன் பிரகாசமா ஒளி வீசுது. எல்லாருமே அதனுடைய அழகை ரசிக்கிறாங்க. மொட்டை மாடியில போய் நின்று அங்க வாக்கிங் போறாங்க. அழகை ரசிக்கும் பொழுது இந்த நிலவுக்கு ஒரு கர்வம் வருது. பா, நான் எவ்வளவு பிரகாசமா இருக்கேன், இனிமே எனக்கு எதுக்கு சூரியனுடைய வெளிச்சம் அப்படின்னு அது நினைக்குது. உண்மையிலேயே நிலவுக்கு ஒளிரும் ஆற்றல் இருக்கான்னா இல்லவே இல்லை. சூரியனுடைய ஒளியை உள்வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் நிலவு இருக்கு.
ஆனா அது அப்படி கர்வமா நினைச்ச அடுத்த நாள்ல இருந்து நிலவு கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிச்சு 15வது நாள் நிலவு இல்லாமலேயே போயிடுது. நோ மூன் டேவா மாறிடுது. அது போல நாம எந்த வகுப்பு எடுத்தாலும் குருவினுடைய ஞானத்தை உள்வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி என்ற உணர்வோடுதான் நம்ம வகுப்பு எடுக்கணுமே தவிர தன்முனைப்பு கொண்டு தொண்டு செய்தால் அந்த தொண்டு என்பது நீண்ட நாள் நம்மிடம் செய்வதற்கான வாய்ப்பு இல்லாம போயிடும். அப்படிங்கிறது தான் மகரிஷி நமக்கு இந்த பாடல் மூலமாக சொல்லக்கூடிய கருத்து. அடுத்தது மகரிஷி சொல்றாங்க, நீங்க உடற்பயிற்சி செய்யாம போய் ஒருத்தவங்களுக்கு உடற்பயிற்சி செஞ்சா அதை அவங்க வாழ்நாள் முழுவதும் பின்பற்றவே மாட்டாங்க. அப்ப நீங்க சொல்லொன்று செயலொன்றாக இருக்கக்கூடாது. தத்துவத்தை சொல்கிறீர்கள் என்றால் அந்த தத்துவத்தை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். தர்மத்தை போதிக்கும் ஒருவர் தவறுகளை செய்து கொண்டே தர்மத்தை போதிக்கும் பொழுது கேட்போர் அந்த தர்மத்தை கேட்டுக்கொண்டே துணிந்து தவறு செய்வார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சொல்லொன்று செயலொன்று இல்லாமல் ஒவ்வொருவரும் சொல்வதை தன்னுடைய வாழ்வியலாக மாற்றி அவர்களுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். இதுதான் மகரிஷி தொண்டர்களிடம் வைக்கின்ற ஒரு வேண்டுகோள். சரிங்க, இப்படியெல்லாம் நம்ம தொண்டு செய்யறோம். இந்த தொண்டினால நமக்கு என்னென்ன நன்மைகள் வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வதுதான் தொண்டு. இருந்தா கூட தொண்டு செய்வதற்குன்னு ஒரு பலன் இருக்கும் இல்லைங்களா, அந்த பலனை நாம தெரிஞ்சுக்கலாம். அதாவது மகரிஷி என்ன சொல்றாங்க, இக வாழ்வில் ஏற்பட்ட பழக்கத்தால் ஏற்பட்ட களங்கங்கள் இனிதாய் மாற தொண்டே சிறந்த வழி, அதை செய்வோம். இப்ப நமக்கு எல்லா விளக்கங்களும் கிடைக்குது. ஆனா விளக்கத்தின்படி வாழ்வதற்கு நமக்கு தடையாக இருப்பது பழக்கங்கள். அந்த பழக்கத்தினால பல களங்கங்களை நாம நமக்குள்ள ஏற்பட்டோம். இதையெல்லாம் நாம எப்படி செய்யறது? தொண்டின் மூலமாகத்தான் சரி செய்ய முடியும் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. பலரும் சொல்லுவாங்க, நான் தொண்டு செய்துக்கிட்டே தாங்க இருக்கேன், ஆனாலும் என்னுடைய கஷ்டம் போகவே இல்லை, நாளுக்கு நாள் நமக்கு கஷ்டம் அதிகமாகிட்டே தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு ஒரு அழகான உதாரணம், இந்த உதாரணத்தின் மூலமாக நாம இதை தெளிவா விளங்கிக்கலாம். ஒரு இளைஞர், அவர் தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், ஒரு படிச்சவர், படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போயிடுறாரு, நல்ல வருமானமும் வருது. அந்த வருமானத்தை அழகா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு தான் வராரு. ஆனா கூட அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க அப்பா சேர்த்து வைத்த கடனை அவர் வந்து அடைச்சிட்டு இருக்காரு. என்னைக்கு அவங்க அப்பா வாங்கின கடன் அடைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு வருமானம் சேமிப்பா ஆகுறதோ அதன் பிறகுதான் அவருடைய வாழ்க்கை தரம் உயராது. அது போல நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு அளித்த சஞ்சித கர்மாக்கள் நம்மளுடைய கருமையத்தில் அலை வடிவத்துல மறைபொருளாக இருக்கு. அது எவ்வளவு இருக்கு நமக்கு தெரியாது. ஆனா தொண்டு செய்துகிட்டே இருக்கும் பொழுது அந்த கருமைய கலங்கங்கள்லாம் நீங்கி என்று அது தூய்மை அடைகிறதோ அதன் பிறகுதான் நாம் செய்யக்கூடிய தொண்டினுடைய பலன் சேமிப்பாக மாறி அதுக்கு நமக்கு இன்பத்தை கொடுக்கும். அதான் சொல்றாரு, அன்பர் பணிக்கெண்ணை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே தாய்மானவசம். அந்த இன்ப நிலை என்பது தானாகவே நம்மிடம் வரும். எப்படி ஒரு காய் கனியாவதற்கு ஒரு காலத்தை எடுத்துக்குது. அந்த காய் கனி ஆன பிறகுதான் அது மனம் வீசுது, வெளி உலகத்திற்கு மனம் வீசுகிறது. அது வரைக்கும் அந்த காய் கனியாவதற்கான நிகழ்ச்சிகள், ரசாயன மாற்றம் அந்த காய்க்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அது போல இந்த தொண்டினால் நாம் பெறக்கூடிய இன்பம் என்பது அது தானாகவே காலத்தால் வந்து நமக்கு இன்பத்தை கொடுக்கும். அடுத்தது, நாம நம்ம புண்ணிய பதிவுகளை நம்முடைய சந்ததிக்கு கொடுக்க போறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, மகரிஷி சொல்றாங்க, பெற்றோர்கள் இறந்து விட்டால் அவர் பதிவு பிள்ளைகளை போய் சேரும் இயற்கை நியதி. பெற்றோர்கள் தவம் செய்து அறமம் செய்தால் இப்பேராக்கம் வழி வழியாய் குலக்கொடியை தூய்மையாக்கும். பெற்றோரும் பிள்ளைகளும் ஒன்றே ஆவர், பேருலகில் எல்லோரும் ஒன்றே ஆவர். அப்ப நாம செய்யக்கூடிய இந்த தொண்டினால ஏற்படக்கூடிய புண்ணிய பதிவுகள் நம் குழந்தைகளிடம் போய் சேரும். அது மட்டும் இல்லைங்க, தொண்டு செய்பவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு திருவள்ளுவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்துரும். தன்னுடைய குலம் தழைக்க வேண்டும் என்று எவர் ஒருவர் தொண்டு செய்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து உதவி செய்வான். எப்படி நம்ம வீட்டு சொந்தக்காரங்க விசேஷத்துல நாம முன்ன நின்று எல்லா வேலைகளையும் பாக்குறோமோ அது போல தொண்டு செய்பவர்களுக்கு இறைவன் அவர்கள் பணியை செய்வார்கள். இதுக்கு ஒரு சின்ன கதை.
ஒரு வயசான அம்மா, 65 வயசு ஆனவங்க, கொஞ்சம் உடல் வேற அவங்க பருமனா இருக்காங்க. கிச்சன்ல இருந்து சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. நின்னபடியே தானே இப்பெல்லாம் சமைக்கிறோம். நின்னுகிட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் சிரமமா இருக்கு. இருந்தாலும் அவங்க வீட்டுக்காரருக்காக அவரு வியாபாரத்துல இருந்து வந்ததும் அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், சூடா சுவையா கொடுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா சமைச்சு எடுத்து வச்சுட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு வந்து ஹால்ல உட்கார்றாங்க. அப்பதான் உட்காந்து காலெல்லாம் நீட்டி காலெல்லாம் மசாஜ் பண்றாங்க. அவங்க கணவர் உள்ள வர்றாரு. வந்ததும், ஏய் என்ன உட்காந்துருக்க, போய் லெமன் ஜூஸ் போடு அப்படிங்கிறாரு. இதோ போடுறேங்க, இதோ போடுறேங்கன்னு அந்த அம்மா சொல்றாங்களே தவிர அவங்க உடம்பு ஒத்துழைப்பே கொடுக்கல. அவங்களால எழுந்திருக்கவே முடியல. அவரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே போறாரு. ஏய் லெமன் ஜூஸ்ல உப்பு போடு, கொஞ்சோண்டு சக்கரை போடு, இது ஐஸ் போடு, ரொம்ப ஐஸ் போட்டுறாத, இப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே ரூம்குள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வர்றாரு. இந்த அம்மா எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எழுந்திருக்கவே முடியல. அப்ப அவங்க பேத்தி வர்றா ரூம்ல இருந்து. வந்து, பாட்டி நீ உட்காரு, நான் போய் லெமன் ஜூஸ் போடுறேன் அப்படின்னு லெமன் ஜூஸ் போட்டு கொண்டு போய் தாத்தாவுக்கு கொடுக்காங்க. தாத்தாவும் குடிக்கிறாரு. இந்த அம்மா கேக்குறாங்க, எப்படி இருந்தது லெமன் ஜூஸ் அப்படின்னு. நல்லா இருந்ததுன்னு. அதானே, உனக்கு நான் போட்டா பிடிக்குமா, உன் பேத்தி போட்டா தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த பேத்திய கூப்பிட்டு கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுக்குறாங்க. ஏன் ராசாத்தி நீ நல்லா இருக்கணும்டி அப்படின்னு. அதாவது பேத்தி வந்து தாத்தாவுக்கு தான் ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. ஆனா பாட்டி ஏன் பேத்திய கொஞ்சறாங்கன்னா, பாட்டி செய்ய வேண்டிய வேலைய, பாட்டி அந்த வேலை வந்து தன்னுடைய கடமை நினைக்கிறாங்க. தான் செய்ய வேண்டிய வேலையை பேத்தி செஞ்சதுனால பேத்திக்கு முத்தம் கொடுக்குறாங்க. இது போல இறைவனுடைய பணியை நாம் செய்தோம் என்றால் நம்முடைய பணியை இறைவன் பார்த்துக் கொள்வார். இதுதான் தொண்டு செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. அப்ப தொண்டு செய்வதால் குருவிடம் நான் பெற்ற இந்த கடனை தீர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. தொண்டு செய்யறதுனால சமுதாயத்திற்கு நாம செய்ய வேண்டிய கடமையை தீர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தொண்டு செய்வதனால நம்முடைய கர்மய களங்கங்கள் போகின்றன. தொண்டு செய்வதனால நமக்கு புண்ணிய பதிவுகள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய சந்ததிகள் சிறப்பாக வாழறாங்க. தொண்டு செய்வதனால நம்முடைய பணிகளை இறைவனே பார்த்துக்கொள்ளும். மகரிஷி இன்னொரு இடத்துல சொல்றாங்க, தொண்டு செய்ய வேண்டிய விருப்பம் இருந்தாலே போதும், இந்த பிரபஞ்சத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைச்சுவிடும். அதாவது தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் தத்துவத்தில் தெளிவும் இருந்தால் பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப தொண்டு செய்வதால் கொண்டு வந்த வினையை போக்க முடியும். தொண்டு செய்வதால் நாம் தொண்டாற்றி இன்பம் காண முடியும். இப்போ அன்னை தெரசா இருந்தாங்க. எத்தனையோ தொழு நோயாளிகளை வந்து தொட்டு அவங்க வந்து சுத்தம் பண்ணாங்க. ஆனா அன்னை தெரசாவுக்கு அந்த தொழுநோய் வந்ததுனால இல்லவே இல்லை. ஏன், நாமெல்லாம் பயப்படுவோம், யாராவது தொழுநோயாளி தொட்டா நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அம்மா எத்தனையோ பேரை தொட்டு சுத்தம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்ததுதானே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொண்டு செய்யும் பொழுது நமக்கு பீனைல் கிளாண்ட்ல ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் சுரக்குது. அதாவது நாம யார் மேல் அன்பு செலுத்தினாலும் நமக்கு ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் சுரக்குது. அந்த அன்பு கருணை நம் மனதில் ஊற்றெடுக்கும் பொழுது பீனைல் கிளாண்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த ஹார்மோன் உடல் முழுவதும் ரத்தத்துல கலந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. நம்ம மனதில் மகிழ்ச்சியும் நிறைவும் இருக்குது. அப்ப நம்ம இறக்கும் தருவாயில் நாம வாழ்ந்தோம், நல்லபடியா வாழ்ந்தோங்கிற நிறைவோட அந்த உடலை விட்டு உயிர் பிரியணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஏற்ற வழி தொண்டுதான். அந்த தொண்டினால நமக்கு மன நிறைவு மகிழ்ச்சி கிடைத்து வாழ்வின் நோக்கமாகிய முழுமை பெயரே கிடைக்குது. இப்படிப்பட்ட இந்த அற்புதமான தொண்டை ஆற்றி நாம் இன்பம் காண்போம் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த உலக சமுதாய சேவா சங்கத்தை சார்ந்த அனைத்து நிலை அன்பர்களுக்கும், இதனாலும் சிந்தனையை செயல்படுத்த சான்றோர் பெருமக்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நிகழ்வுக்கு செல்ல இருக்கின்றோம். அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்கள் கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை கேட்கலாம். முதல் நண்பராக ராஜாராமன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ராஜாராமன், சென்னை பழவந்தாங்கல் இருந்து பேசுறேம்மா.
வாழ்க வளமுடன் ஐயா. நல்ல அருமையான கருத்து சொன்னீங்க. தொண்டாற்றி இன்பம் காண்போம். ஆனால் பல பேர் வந்து வீடியோ சரியில்லைன்னு போட்டிருந்தாங்க. இருந்தாலும் நல்லா இருந்தது. இது கேள்வி என்னன்னா, இப்போ நீங்கள் பேசும்போது முடிக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, தொண்டு பண்ணினா ஆக்சிடோசின் நிறைய உற்பத்தியாகி அன்பு கருணையும் வரும்னு சொன்னீங்க. ஆனா இதே டாபிக் வந்து ஒரு பேராசிரியர் விஞ்ஞான பார்வையில பேசும்பொழுது ஆக்சிடோசனுங்கிறது பெண்களுக்கு மட்டும் உற்பத்தி ஆகும், அதனாலதான் பெண்கள் வந்து குழந்தைகளை மார்போட அணைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கும் பொதுவாக உள்ளதான். உங்களுக்கு கருத்து சொல்லுங்கம்மா. ஆக்சிடோசின்ங்கிறது வந்து நம்ம அன்பா நம்ம இருந்தாலும் நமக்கு சுரக்கும், நம்ம மேல யாரு அன்பு கொண்டிருந்தாலும் சுரக்கும். ஆனா பெண்களுக்கு அதிகமா சுரக்குது. இயல்பிலேயே பெண்களுக்கு ஆக்சிடோசினுடைய அளவு அதிகம் அப்படின்னு சொல்லி அறிவியல் பூர்வமா மருத்துவ ரீதியா சொல்றாங்க ஐயா. அதாவது குழந்தை, ஒரு தாய்க்கு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய அழுகை ஒலியை கேட்ட உடனே ஆக்சிடோசின் அளவுக்கு அதிகமா சுரக்க ஆரம்பிக்குதுங்களாம். அதனாலதான் அந்த தாய்க்கு அந்த பிரசவ வலி உடனே சரியாயிடுதுங்கிறாங்க. பயங்கரமான வலி. அதாவது டெலிவரி பெயின் எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரு எலும்பை வந்து உடைச்சா எப்படி வலிக்குமோ அந்த அளவு பெயின் இருக்கக்கூடியது இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் உடல்ல சுரக்கும் பொழுது உடனேவே அந்த வலி சரியாயிடுதுங்களாம். அதுக்கு அந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் தான் தாய்ப்பால் சுரப்பிற்கு அடிப்படையான ஒரு ஹார்மோனாவும் இருக்குது. அதனால ஆண்களை விட இயல்பிலேயே பெண்களுக்கு அதிகமாக சுரக்குது. ஆனா எல்லாருக்குமே ஆக்சிடோசின் ஹார்மோன் உண்டுங்கய்யா. இப்போ மகான்களுக்கெல்லாம் அந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் அளவுக்கு அதிகமா சுரக்கிறதுனாலதான் எல்லா உயிர்களிடத்தும் அவங்க அன்பு செலுத்துறாங்க. அதனால எல்லாருக்குமே ஆக்சிடோசின் ஹார்மோன் கண்டிப்பாக சுரக்கும் இயற்கையினுடைய அமைப்புலங்க ஐயா. வாழ்க வளமுடன். விளக்கம் கொடுத்தீங்கம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக செவ்வேல் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளம். ரொம்ப சிறப்பாக இருந்ததும்மா. நம்ம எப்படி மன்றத்துல எப்படி போய் தொண்டாட்டணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. இன்னும் நம்ம வர அன்பர்களுக்கு இன்னும் நம்ம எந்த வழியில சொல்லி கொடுத்தா அந்த மனவளக்கலை அன்பர்கள் நம்ம ஈர்த்து நம்ம இன்னும் நல்ல வழிக்கு அந்த மன்றத்தை நடத்த முடியுமா? அதுக்கு உள்ள வழிகள் சொல்லுங்கம்மா. ஐயா, நம்ம வந்து வர்றவங்களுக்கு பொறுமையா சொல்லி கொடுக்கறது, அன்பா சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் நல்ல விஷயம் ஐயா. ஆனா ஒரு பூ பூக்குது அப்படின்னு சொன்னா அந்த மலர் மனம் வீச ஆரம்பிச்சதும் வண்டுகள் தானாவே அந்த பூவை தேடி வர்ற மாதிரி நம்ம மனம் தூய்மையா இருந்து ஆன்ம மலர்ச்சி வர வர நம்மை தேடி அன்பர்கள் தானாகவே வர ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம மகர்ஷியினுடைய தத்துவங்களை முழுமையா நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம அதை நடைமுறைப்படுத்தினோம்னா நம்மை பார்த்து 4 பேர் வருவாங்க. நம்ம போய் கூப்பிட்டு வரணும்னு இல்லை. இப்ப நம்ம பயிற்சிக்கு போயிட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம். அந்த தெருவுல இருக்கிறவங்க அத்தனை பேரும் இவங்கள்ட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது, இவங்க மனவளக்கலைக்கு போறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இன்னைக்கும் அவங்களுக்கு எவ்வளவு ஒரு மாற்றம் இருக்கு, அப்ப ஏதோ அந்த மன்றத்துல நடக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய மாற்றத்தை பார்த்து நம்ம மன்றத்துக்கு வர்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் மகரிஷி நம்மள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புமா. அதே மாதிரி சொன்னீங்க இயற்கையை எவ்வளவு ரசிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாம தொண்டாற்றணும்னு சொன்னீங்க. அதே மாதிரி குழந்தை உதாரணமும் ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப ஏன்னா நம்ம கடமையை நம்ம செய்யணும்னு சொல்லக்குள்ள நிறைய இதுவும் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியா வந்ததுமா. வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக பிரேமலதா பால்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்பு கொடுத்தமை நன்றி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப நல்லா இருந்தது அம்மா உங்களோட உரை. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த பிரசாதம், சாதம் பிரசாதம், அப்புறம் வந்து தொண்டு செய்யறது வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ வந்து சென்னையில் இருக்கிறதுனால குடும்ப கடமை பிள்ளைங்க இருக்கிறதுனால தொண்டு செய்ய போக முடியுமா மன்றத்துக்கு. அது கொஞ்சம் மனசு அப்பப்போ ரொம்ப வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதை வந்து நீங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செஞ்சதே பெரிய தொண்டு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இன்னைக்கு கொஞ்சம் மனசு நிறைவா இருக்குது அம்மா. ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க. அடுத்த அன்பராக நமது கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கவிதா கோவிந்தராஜன் அம்மா.
வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வா- வளமுடன் அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். ஹாஸ்பிட்டல் டாக்டர் பத்தி என்ன கர்ம வினை வராதுன்னு சொன்னீங்களம்மா, அது எப்படி? அதாவதுங்கம்மா, இப்ப டாக்டர் அறுவை சிகிச்சை பண்றாருன்னு சொன்னா, அந்த ம். பேஷண்ட் சப்போஸ் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக ம். அவருக்கு பாவம் வருமானா கண்டிப்பா வராது. வராது. அதே அதே சமயம் அவர் பொழைச்சிட்டாருன்னு சொன்னா அவருக்கு புண்ணியம் வருமானா அவருக்கு புண்ணியம் வராது. அவர் அவருடைய கடமை கர்மயோக நெறிப்படி செஞ்சுட்டாரு, அவ்வளவுதான். அந்த பாவமும் புண்ணியமும் டாக்டர்ஸுக்கு வந்து சேராது. அது போல நம்ம கடமைகளை அந்த பாவ புண்ணியத்தை தான், அதாவது கடமைக்காக, அதாவது செயலுக்காக நம்ம செய்யும் பொழுது அது கர்மயோகம். செயலை சுயநல லாபத்தோடு, அதனுடைய இந்த செயல் செஞ்சா எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த செயலை செஞ்சா அது காமிய கர்மம். அதற்கு பாவ புண்ணிய பலன்கள் உண்டு. இதுதான் வந்து கர்மயோகத்துல சொல்லக்கூடியது. இதைதான் நிஷ்காமிய அப்படின்னு சொல்றாங்க. நன்றிகள் அம்மா. அப்புறம் அதாவது இன்னொன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்கம்மா. அதாவது இறைநிலை தான் எல்லாருமா வந்திருக்கும். அந்த இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரத்தை நம்ம உணர்ந்துகிட்டோம்னு சொன்னா, இறைநிலையே எனது வாழ்க்கை துணவராக, இறைநிலையே எனது குழந்தைகளாக, இறைநிலையே என் சுற்றத்தாராக வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வோடு நம்ம செயல் செய்யணும். ஆனா இறைநிலையே எல்லாருமா வந்திருக்காங்கனாலும் மற்றவங்க நமக்கு துன்பம் கொடுக்குறாங்களே, அதை எப்படி நம்ம இறைநிலைன்னு எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். ஆனா நம்ம அந்த இடத்துல எப்படி எடுத்துக்க சொல்றாங்க மகரிஷின்னா, நம்முடைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு இறைநிலை இவர்களை அனைவரையும் கருவிகளாக படைத்துள்ளது, நம்மோடு இணைத்துள்ளது. அப்ப அவங்க செய்யக்கூடிய நன்மையும் தீமையும் நம்முடைய கர்ம வினை பதிவுகளுக்கு ஏற்ப இருக்கு. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் இறைநிலைக்கு செய்யக்கூடியதா நினைச்சு செய்வேன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு செய்தோம்னா அதற்கு பெயர் நிஷ்காமிய கர்மம் அல்லது கர்மயோக வாழ்க்கை நெறிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக சபரீஸ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க அம்மா வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததும்மா உங்க உரை. நீங்க இந்த மகிமை சொன்னது, எப்படி சர்வீஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் சொன்னது. ஓகே, இன்னைக்குமே வந்து இந்த வாலண்டியரிங் வந்து எல்லா இதுலயுமே மன்றத்துன்னு மட்டும் நம்ம எங்க போனாலும் அது ஒரு நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கும். நம்ம அதை நம்ம எது கொடுத்தாலும் இதே பண்ணா கூட ஆமா நம்ம ஒரு நம்ம சர்வீஸுக்கு ஏத்த பண்ணாங்கிறத கூட அது மனசுல நின்று எப்பவும் இருக்கும். என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ வந்து நான் சாதா மக்களை விட நீங்க இந்த மாதிரி போய் பண்றதுக்கு ரொம்ப விமர்சனங்கள் வருமேமா, அது நீங்க எப்படி, உங்களுக்கு ரொம்ப கடுமையா விமர்சிக்கும் போதோ இல்ல ரொம்ப எதிர்மறையா பேசுவாங்க இல்லையா, அதை எப்படி நீங்க கையாளுறீங்கம்மா, அதான் கேட்டோமா. அதாங்க, அதாவது கண்டிப்பா நம்ம சர்வீஸ்க்கு போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்லயே கூட சர்வீஸ்க்கு போற வீட்டு வேலையை பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வீஸ்க்கு போறீங்களே உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்கன்னு கேட்பாங்க. இல்லை நம்ம சர்வீஸுக்காக வெளியில எங்கேயாவது நம்ம வந்து வாங்க மன்றத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சில பேர் வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரியும் பேசுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தாங்க ஏன் சர்வீஸ் நம்ம பண்ணணும். அதுக்கு தான் மகரிஷி சொல்லிட்டாங்க, தியாகமே தொண்டின் உரைக்கல். அந்த தியாக மனப்பான்மை இருக்கும் பொழுது தான் இது வந்து நமக்கு பாதிக்காதுங்கய்யா. நமக்கு தெரியும் இல்லைங்களா, அன்னை தெரசா வந்து தன்னுடைய ஆசிரமத்துக்காக பண உதவி கேட்டு போகும்பொழுது ஒரு கடைக்காரர் என்ன பண்ணிடுறாரு, அந்த அம்மாவை காரி உமிழ்ந்துடுறாரு. அவர் கைகள்லயே காரி உமிழ்ந்துடுறாரு. உடனே அம்மா என்ன சொல்றாங்க, இது எனக்கு கொடுத்துட்ட, என் குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுன்னு இடது கையை நீட்டுறாங்க. அப்போ அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. யாருன்னா அந்த மாதிரி செஞ்ச அந்த கடைக்காரருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகி மன்னிப்பு கேட்டு அவருக்கு அந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க. அப்போ இந்த அவமானங்கள் வந்து எல்லாருக்குமே நடக்கும். யாரெல்லாம் தொண்டு சமுதாயத்திற்கு தொண்டு செய்யறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக அவமானங்கள் வரும். அதையெல்லாம் கடந்துதான் நம்ம தொண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மகரிஷியே பல இடங்கள்ல நமக்கு உதாரணமா கொடுத்துருக்காங்க. ஜீசஸ் கிறிஸ்துவுக்கும் அதே நிலைமை தாங்க ஐயா. போற இடங்கள்லாம் அவர் எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்காங்க. கடைசியா அவரை சிலுவையில தான் அறிஞ்சாங்க. அதனால வந்து சொசைட்டி நல்லா இருக்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்பட்டு தொண்டு செய்யறாங்களோ அவங்க எந்த அளவுக்கு தொண்டு செய்யறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அவமானங்கள் காத்துக்கிட்டு இருக்குங்க ஐயா. இது வந்து தொண்டு செய்பவர்களுக்கோ ஞானிக்கோ துன்பம் என்பது பாதிக்காத இருக்கணும். பாதிக்காம இருந்தாதான் நம்ம தொண்டு செய்ய முடியும் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, மிக சிறப்பான பதில். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக
அருள்நிதி இந்திராணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. மணிமேகலை வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஆரம்பத்துல கேட்க முடியலம்மா. இப்ப கேட்டேன், கேள்விக்கு பதில் சொன்னதை கேட்டேன். ஆனா அந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எப்பவுமே. ஆனா பாருங்க, நான் ஊர்ல இப்ப எனக்கு 82 வயசு ஆகுது. நான் ஊர்ல இருந்து இங்க சென்னைக்கு வந்துட்டேன். தனியா இருக்க முடியாதுன்னு பையன் இங்க அழைச்சிட்டு வந்துட்டான். இங்க இருக்கேன். நான் ஊர்ல இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு குறையாம என் எங்க வீட்டு மாடியில தவ மையம் வச்சு, பெண்கள் தவ மையம் வச்சு தொண்டாற்றிட்டு இருந்தேன். எனக்கு மனசு நிறைவா இருந்தது. என்ன ஒரு ஆள் வந்தா கூட எந்த நேரத்துல வந்து கேட்டாலும் போய் எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பேன், தவம் சொல்லி கொடுப்பேன். ஒரு ஆளுக்கு மேல ஏறிட்டு கீழே இறங்கணும், அப்படி எல்லாம் செஞ்சப்போ எனக்கு மனசு ரொம்ப திருப்தியா இருந்தது. ஆனா இங்க வந்து 4 வருஷமா எனக்கு அருகாமையில நான் நடந்து போற இடத்துல எனக்கு மன்றம் இல்லை. நான் ஒரு ஆட்டோவே தனியா போக முடியாது. இந்த ஊர் எனக்கு புதுசு, தொண்டாற்ற முடியல. இப்ப நான் எப்படிமா என்னுடைய பதிவுகளை நான் கரையேற்றது, இன்பம் காண்றது எப்படிமா? அம்மா, நீங்க வந்து மனதால உலகத்தை வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அதாதாம்மா மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க, நம்மால முடிந்த அளவுக்கு தான் தொண்டு செய்ய சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க பக்கத்துல மன்றத்துக்கு போய் தான் தொண்டு செய்யணுங்கள, நீங்க மனதார இந்த உலகத்தை வாழ்த்திட்டு இருந்தாலே அதுவே மிகப்பெரிய தொண்டு தான். உங்களுடைய இல்லற கடமைகளை நீங்க நல்லா செய்தாலே அதுவே தொண்டு தான். அதனால தொண்டுங்கிறத நம்ம தேடி போய் வாய்ப்பு இருந்தா செய்யலாம், இல்லைன்னா இருக்கிற இடத்துல இருந்தபடியே நம்ம வந்து வாழ்த்துறதும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யறதுமே தொண்டு தாங்கம்மா. வாழ்க வளமுடனம்மா. அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேம்மா. இன்னொரு சந்தேகம், இப்ப ஒருத்தவங்க கேட்டாங்க பாருங்க, அது மாதிரி நானும் எங்க ஹஸ்பண்டும் தான் சேர்ந்திருந்தோம். அப்போ 2 வீலர்ல இந்த அகத்தாய்வுக்கெல்லாம் சாப்பாடு எங்க வீட்டுல செஞ்சு கொண்டுட்டு போவோம்மா. நாங்க 2 பேருமே பக்கத்துல எல்லா அகத்தாய்வுக்கும் நாங்க தான் பண்ணுவோம். அதே மாதிரி மௌனம் எங்க வீட்டுல நடக்கும், இயற்கை உணவெல்லாம் செய்வோம். இந்த எங்கெல்லாம் மன்றம் இருக்கோ, எங்கெல்லாம் மீட்டிங் இருக்கோ, அங்கெல்லாம் நாங்க 2 பேரும் 2 வீலர்ல போவோம். கிளம்பிட்டாங்க பாருங்க, ஒரு கவலையும் இல்லை. வரும் மன்றம் அதுன்னு வெளியில போயிட்டே இருக்காங்க. உங்களுக்கு என்னப்பா ஜாலியா இருக்கீங்க, அப்படி இப்படியே கூட வேலை பாக்குறவங்களும் அதே மாதிரி சொல்லுவாங்கம்மா. அவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு சனி ஞாயிறு ரெஸ்ட்ல இருப்பாங்க. நான் சனி ஞாயிறு இந்த மாதிரி போறேமா, உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, 2 நாள் தான் நமக்கு ரெஸ்ட் இருக்கு, அதை எடுத்துக்கலாம்ல, நீங்க ஏன் இப்படி போறீங்க அப்படின்னு அவங்கள கூப்பிட்டா நம்மள இப்படி பேசுவாங்கம்மா. அதையும் பொறுத்துக்கிட்டு தான் நான் பார்த்தேன், ஓரளவுக்கு நிறைவா செய்ய முடிஞ்சதுமா. ஆமாங்கம்மா, உங்க 82 வயசு வரைக்கும் நீங்க இந்த அளவுக்கு தொண்டு செய்திருக்கிறதே பெரிய விஷயங்கம்மா. இதுக்கு மேல நீங்க வீட்டுல இருந்தபடி நீங்க தவம் செய்து வாழ்த்தினாலே தொண்டு தாங்கம்மா. அதாவது நமக்கு உடல் இருந்தாதான் தொண்டு செய்ய முடியும், உடல் ஆரோக்கியத்துக்கு தகுந்த அளவுக்கு தான் தொண்டு செய்ய முடியும். அப்போ உங்க உடல்நிலைக்கு ஏற்றபடி நீங்க வீட்டில் இருந்தபடியே தொண்டு செய்யறதுங்கம்மா. நீங்க இதுவரைக்கும் செய்த தொண்டுகளுக்கே உங்களுடைய கருமையும் தூய்மை ஆயிருக்கும். அதனால நீங்க எதை பத்தியும் தொண்டு செய்ய முடியலன்னா நினைக்காதீங்க. தொண்டு செய்ய முடியலையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. போக முடியல, மன்றத்துக்கே போக முடியலையே நம்மளால. பொது சத்சங்க தொடர்பே இல்லம்மா. இல்லங்கம்மா, நீங்க வந்து இப்ப ஆன்லைன்ல இந்த இதுல சேர்றீங்க, இதுவே சத்சங்க தொடர்பு தான். மன்றத்துக்கு போக முடியாதவங்களுக்கு தானே இப்ப இந்த மாதிரி ஆன்லைன் வகுப்பு இருக்கு. இப்போ 1 மணி நேரம் நீங்க உட்கார்ந்து நீங்க இந்த மகரிஷி தத்துவத்தை உள்ள கேக்குறீங்கன்னா அதுவே உங்களுக்குள்ள போய் உங்களுடைய கர்மயத்தை தூய்மை பண்ணுமா. அருளுரை கேட்டலும் அருளை கொடுத்தலும் உயிரை தூய்மை செய்யும் மகரிஷி சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வந்து மகரிஷி தத்துவங்களை கேட்டுக்கிட்டு இருந்தாலே போதுங்கம்மா, நமக்கு வந்து கர்மையும். அதனால நீங்க அதை பத்தி எதுவுமே நினைக்காதீங்க. டெய்லி இந்த இதுல ஆன்லைன்ல இணைஞ்சு கேளுங்க. அது இல்லாம யூடியூப்ல நீங்க மகரிஷி ஸ்பீச் கேளுங்க. இதுவே வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்கள் தொண்டு தொடரட்டும் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளம். அடுத்த அன்பராக BHEL பாலா என்பவரை அன்புடன் அழைக்கின்றோம். BHEL பாலா. வாழ்க வளமுடன்மா.
வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. பேராசிரியருக்கு வாழ்த்துக்கள்ங்கம்மா. வாழ்க வளமுடன். அருமையா சொன்னீங்கம்மா. தொண்டு பற்றி வாழ்க சொன்னீங்கம்மா. வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்ங்கம்மா. இப்ப நம்ம குடும்பத்துல நம்மளுடைய கடமையை செய்யறோங்கம்மா. ஆபீஸ்ல செய்யறோம். இப்ப உறவினர்களுக்கு மத்தியிலையும் நம்ம செய்ய வேண்டியதா இருக்குதுங்கம்மா. இப்ப பொண்ணை திருமணம் பண்ணி கொடுத்த இடத்துலயும் செய்யறோம். நிறைய பொருள் கொடுத்து, பொண்ணு கொடுத்து, மகளையும் கொடுத்து பண்றாங்கம்மா. ஆனா அவங்களுக்கு அந்த எப்படின்னா, நம்ம நான் மனவளக்கலை பேராசிரியர் தாங்கம்மா. நான் 25 வருஷமா இருக்கிறேன். எனக்கு நல்லாவே தெரியுது. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க 2, 3 பதிலும் சொல்லிட்டீங்க. சரி, இது நம்ம மகளுக்காக செய்யறமேன்னு நம்ம செய்யறாங்கம்மா. ஆனா அவங்களுக்கு அந்த ஒரு தேங்க்ஸ்ன்னு ஒரு வார்த்தை, ஒரு 15 நாள் போயிட்டு மருமகன் வீட்டுல இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு வந்தா வரும்போது கூட ஒரு தேங்க்ஸ் சொல்ல கூட மாட்டேங்கிறாரு. அவருக்கு அந்த அளவு கூட மனசு இறங்க மாட்டேங்குது. ஆனா அவங்க அப்பா அம்மா கிட்ட அப்படி இது பண்றாரு. நானும் எங்க மிஸ்ஸஸ் சிரிச்சுக்கிட்டு, இது நமக்கு அம்மா சொல்ற மாதிரி கருமை தூய்மை ஆகுது அப்படின்ட்டு தான் வரோம். நாங்க வாழ்த்திக்கிட்டு தான் இருக்கிறோம். எப்படியோ பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்கிறாங்க. ஏன்னா உறவினர் மத்தியில இவர் செய்யறாரு, செஞ்சுட்டு போறோம், செய்யட்டும் அப்படி அதாவது நின்று அவங்க என்ன வேடிக்கை நினைக்கிறாங்கன்னா, அவருடைய கடமையை அவர் செய்யறாங்க, இதுல நாம என்ன செய்யறாரு. சொல்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமாங்கம்மா. அதாவது மகரிஷி ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நிறைய சொல்லுங்க. மனைவிக்கு கணவன்மார்கள் நம்மள பாராட்டல, இல்ல கணவனுக்கு மனைவி நம்ம பாராட்டல அப்படின்னு வருத்தம் இருக்கும். வருத்தம் உண்மையிலேயே இருக்கு. இருக்கும். அது கணவன் மனைவி என்பது வேறு வேறு இல்ல. வேறு. 2 பேருமே ஒத்தரா இருக்கிறதுனால மனைவிய பாராட்டினா தற்பெருமை பேசுறதா தற்பெருமை பேசுறதா உலகம் நினைக்குங்கிறதுக்காக சில பேர் பாராட்டாம இருப்பாங்க அப்படின்னு. அது போல அவரு நினைக்கலாம், நீ தேங்க்ஸ்ன்னு சொன்னா உங்களை அந்நியப்படுத்திட்டோம், வெளி ஆளுகளுக்கு தானே நன்றி சொல்லணும், நம்ம ஃபேமிலி மெம்பர் தானே, ஏன் நன்றி செலுத்தணும் அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். இதையும் தாண்டிதான் இப்ப நீங்க சொல்ற மாதிரி நம்மளுடைய சரி இது நம்ம கடமை செய்யணும் அப்படின்னு செய்யறாங்கம்மா. அவரும் ஆனா ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. உங்களுடைய நான் இது ஏற்புரையா தான் நான் சொல்றேன், இதை கேள்வியா சொல்ல. நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். இன்னும் தொடர்ந்து நான் இது மாதிரி செய்யணும், உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் செய்யணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இது மனவளக்கலையில இது ஒரு பெரிய திருப்தியா இருக்கு. எங்க மன்றத்திலயும் அந்த மாதிரி சிறப்பா தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோங்கம்மா. தொண்டின் மேன்மைங்கிறது கருமைய தூய்மை, நேரடியான கருமைய தூய்மை. ரொம்ப அருமைங்கம்மா. நீங்களும் உங்களை அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்மா. வாழ்த்துக்கணும்மா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க. நான் சொன்னது தவிர வேற எது கருத்து இருந்தாலும் சொல்லுங்கம்மா. உறவினர் நடுவுல அல்லது நண்பர்கள் நடுவுல எப்படி நம்ம தொண்டாற்றணும் உங்க கருத்து இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அதாங்க ஐயா, நம்மளுடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம செய்யறதுக்கு அவங்க பதிலுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லாமல் என்னுடைய கடமையை நான் கடமையாக செய்யறேன், என்னுடைய செயலை செயலுக்காக செய்யறேங்கிற உணர்வோட செய்யறதுக்காக கர்மயோக வாழ்க்கை நெறி. அது கண்டிப்பா நம்மள இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்குங்க, இறை உணர்வு பெற வழிவகுக்குங்க ஐயா. வாழ்க்கை நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி கண்ணன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா இப்ப நாம மன்றத்துல போய் தொண்டெல்லாம் செஞ்சுட்டு வரோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க ஏதோ சொன்னா அந்த நேரத்துல நமக்கு லைட்டா ஒரு செகண்ட் ஒரு சினம் வந்துருது. வந்துட்டு நம்ம பேசி அப்ப நம்ம செஞ்சுட்டு தொண்டும் பலன் இல்லாம போயிடுது. மௌனத்துல இருந்தும் மௌனத்தை பேசிட்டு வந்தும் அமைதியா இருந்துட்டு இங்க பேசும்போது நமக்கு பலன் இல்லாம போயிடுது. அந்த மாதிரி சூழ்நிலை கொஞ்சம் விழிப்பு நிலை வர முடியல மாட்டேங்குமா? அப்ப அந்த நேரத்துல நம்ம என்னமா செய்யணும்? ஆமாங்கம்மா, இது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரீட்சைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம போறது தொண்டு செய்யறதுக்கு, வீட்டுக்கு நம்ம கோவப்பட்டோம்னா நீ என்ன ஆன்மீகத்துல இருக்க, எதுக்கு கோவப்படுற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சாதாரணமா இருக்கக்கூடிய நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணணும், இது மாதிரி தொண்டு செஞ்சுட்டு வரும் பொழுது நம்மளை கேட்கும் பொழுது நான் கோவப்படக்கூடாதுன்னு சாதாரண மனநிலையில தவத்தை முடிச்சுட்டு நீங்க இந்த மாதிரி சங்கல்பம் பண்ணிக்கணுங்கம்மா. அது கோபப்பட்டோம்னா நம்ம தொண்டு செய்தனுடைய மேன்மை இதே போயிடும், பலனே போயிடும். நம்ம மேலும் ஒரு கர்மயத்துல கலங்கத்தை ஏற்படுத்திக்கிறோம். அப்ப இதெல்லாம் நமக்கு நாமே சொல்லிட்டு இருக்கணும். நம்ம மற்றவங்க கோவப்படுத்தலாம், ஏன்னா அவங்க அந்த மனவளக்கலை பெறாதவங்களா இருக்கலாம். அதாவது ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு கன்னுல புல்லட்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புல்லட் இருந்தா அதை யாராவது தெரியாம ட்ரிகர் பண்ணா கூட வெடிச்சிடும். இதே கன்ல புல்லட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யார் என்ன ட்ரிகர் பண்ணாலும் அந்த கன்னு வெடிக்காது. அது போல நமக்குள்ள இந்த சினம்ங்கிறது இருக்கிற வரைக்கும் யாராவது ஏதாவது சொன்னா சொல்லுன்னு கோபம் வந்துடுது. அந்த சினமே இல்லாம செய்யறதுக்கு என்ன பண்ணணும், தனியா இருக்கும் பொழுது நம்ம இந்த நான் கோபப்பட்டேன்னா நான் தொண்டு செய்ததனுடைய பலன் இல்லாம போயிடும், கர்மயத்துல கலங்கங்கள் சேர்ந்துரும்,
கோபப்பட்டா என்னுடைய உடல் நலம் கெட்டு போயிடுங்கிறத நமக்கு நாமே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது கோபத்தினுடைய அந்த ஃப்ரீக்குவன்சியை நம்ம குறைக்கலாம். கோபம் அடிக்கடி வர்றது அப்படிங்கிறத குறைக்கலாம். ஆனா முழுமையா கோபம் நீங்குமா அப்படின்னா எப்ப நம்ம ஞானம் பெறுறோமோ அப்பதான் கோபம் நீங்கும். அணுத்துணையில் சினம் காமம் எனை அண்டாது இருக்க வேண்டும் அருளாலான்னு யாருங்க வள்ளல் பெருமான் இறைவன்ட்ட கேட்கிறாரு. வள்ளல் பெருமானே எனக்கு கோபமும் காமமும் அண்டக்கூடாதுன்னு கேட்கிறாருன்னு சொன்னா அப்ப நம்ம சாதாரண மனிதர்களுக்கு வர்றது இயற்கையா இருந்தாலும் அதை முடிந்த அளவுக்கு நம்ம தவிர்க்கலாமே தவிர அடியோட சினம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா நம்ம ஞானியா ஆயிருந்தா மட்டும்தான் அது சாத்தியம். வாழ்க வளமுடன். பொறுத்து பொறுத்து போகணுமா, ரொம்ப பொறுத்து பொறுத்து போகணும், போனாதான் அந்த நிலைமை. நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. அடுத்த அன்பராக PKP அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு கேள்விங்கம்மா. நாம கோபப்படக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையும் அமைதியா தான் நாம சால்வ் பண்ணணும்னு நினைச்சிட்டு எதிரியா, அதாவது எதிரின்னா நமக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் சரி பொறுமையா போலாம் பொறுமையா போலாம் பொறுமையா போலாம் பொறுமையா போலான்ட்டே போயிட்டே இருக்கோம். ஆனா அந்த பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு இல்லைங்கம்மா. நம்ம இந்த இதுல மனவளக்கனால நம்ம கோபப்பட்டது தப்புன்னு தெரியுது. அதுக்காக பல மாதங்களும் அதே பொறுமையா போய் கூட அவங்க செய்ய வேண்டிய இதை கரெக்டா செய்யல அப்படிங்கும் போது தானா சினம் இன்னும் அவங்க தலைக்கு மேல ஏறி மிளகாய் இறைக்கிற மாதிரி இருக்குங்கம்மா. அப்படி செய்யும் போது நம்ம கோவப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிறோம். அப்படி கோவப்பட்டுட்டோம்னா நமக்கு உடல் நலம் பாதிக்குதுன்னு தெரியுது. ஆனா இந்த உலகத்துல பொருள் தான் பெருசு அப்படின்னு நினைக்கிற இந்த உலகத்துல அப்படியும் கொஞ்சம் இருக்க வேண்டியதா இருக்கு இல்லைங்கம்மா. இதுக்கு என்னம்மா உங்களோட கருத்து என்னங்கம்மா? நம்ம எப்படி இருக்கணும்? மனவளக்கலையில் கோவப்பட்டதுக்கு அப்புறம் மனசு அகத்தாய்வெல்லாம் பண்ணும்போது ஐயோ இப்படி செஞ்சுட்டுமேன்ட்டு நமக்கே ஒரு கஷ்டமா இருக்கு. தப்பு பண்ணிட்டுமேன்னு மன்னிப்பு கேட்டே இருக்கோம். குரு கிட்டையும் கேக்குறோம், சம்மந்தப்பட்டவங்கிட்ட கேக்குறோம். ஆனாலும் அந்த கோபப்படாம இருந்தா அவங்க நம்ம தலையில ஏறி மிளகா அரைக்கிற மாதிரி இருக்குங்கம்மா. இதுக்கு எனக்கு ஏதாவது சின்ன விளக்கம் தர முடியுங்களா? மகரிஷி இதுக்கு கொடுத்த விளக்கம் தாங்கம்மா. அதாவது என்ன பண்றோன்னு, நம்ம கோபப்பட்டாதான் அந்த இடத்துல வேலை நடக்கும் அப்படின்னு சொன்னா கோபப்படணும். ஆனா அது நடிப்பு சினமா இருக்கணும்னு சொல்றாங்க. கோபப்படலாம், ஆனா அந்த கோபம் நம்ம உடலை பாதிக்க கூடாது. சம்பந்தப்பட்டவங்க கோவப்படுறாங்க, நம்ம கரெக்டா பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நம்ம சினம் உள்ளிருந்து வரக்கூடாது, உதட்டு அளவுல தான் வரணும்னு மகரிஷி சொல்றாங்கம்மா. இன்னொன்னு, நம்ம பொறுமையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப மகரிஷி அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? பொறுமைக்கு எல்லை என்பதே கிடையாது. நம்ம பொறுமையா இருக்கிறோம்னு நம்ம சொல்றதே என்னன்னா சினத்துக்கு எல்லை கட்டி வச்சிருக்கிறோம். சினத்துக்கு எல்லை கட்டுனா அதுக்கு பேர் வஞ்சம். இப்ப ஒரு ஏரி இருக்கு, ஏரிக்கு அணை கட்டுறோம். அந்த அணையை கட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு கட்டத்துல அங்க உள்ள இருக்கிற வெள்ளம் உடைஞ்சு வெளியில வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஊரே அழிஞ்சு போயிடும் இல்லைங்களா? அது போல நம்ம கோபத்துக்கு எல்லை கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு காலத்துல கண்டிப்பா அந்த கோபம் வரும். அந்த கோபம் வந்ததுன்னா அது பயங்கரமான கோபமா வரும். அதனால இந்த கோபத்துக்கு பொறுமை என்ற எல்லையை கட்டக்கூடாது, பொறுமைக்கு எல்லையே கிடையாது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி அந்த நடிப்பு சினத்தை வெளிப்படுத்தணும். மூணாவது, கோபம் எப்பயாவது நீங்க மீறி பட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் அதற்காக நீங்க குற்ற உணர்ச்சி பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குற்ற உணர்ச்சி என்பதுமே ஒரு கர்மைய களங்கமா நமக்கு பதிவாகுது. அதனால பரவாயில்ல, இந்த ஒரு தரம் கோவப்பட்டுட்டோம், இனிமே கோவப்படாம இருக்கலாம்னு சொல்லி மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு நம்ம இந்த சினம் தவிர்த்தல் பயிற்சியை தான் மேற்கொள்ளணுமே தவிர குற்ற உணர்ச்சி கூடாதுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப நன்றிங்கம்மா, அழகான விளக்கம். நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஜூம் யூசர் என்பவர் பேச அழைக்கின்றோம். ஐயா, உங்க பேரை சொல்லிட்டு நீங்க அம்மாட்ட பேசலாம். ஜூம் யூசர். ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமே ஐயா அம்மா கிட்ட. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். அன்பர்கள் யாரேனும் கேள்வி கேட்க விரும்பினால் அம்மா அவர்களிடம் கேள்வி கேட்டு தெளிவை பெறலாம். ஜூம் யூசர் என்பவருக்கு நாம அன்மியூட் பண்ணியிருக்கோம், நீங்க பேசலாங்க. உங்க பெயரை சொல்லிட்டு அம்மாட்ட பேசலாம் நீங்க. அடுத்த அன்பராக உமையாள் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிமா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஆமா, இப்ப இந்த உடற்பயிற்சி தவம் இந்த இதெல்லாம் செய்யும் போதுமா ஒருமுகப்பட்டு செய்ய முடியாம வேற சிந்தனை வருதுமா. அந்த சிந்தனை தேவையில்லைன்னு நினைக்கிறோமா, அது எப்படிமா நம்ம தவிர்க்கிறது? மனதை நம்ம எந்த இடத்துல உடற்பயிற்சி செய்யும் பொழுது எந்த இடத்துல அசைவு இருக்கோ அங்கேயே நம்ம மனசை கொண்டு போய் வைக்கணும். எண்ணம் வந்ததுன்னா எண்ணத்துக்கு பின்னாடி போகாம நான் உடற்பயிற்சி செய்துகிட்டு இருக்கேன், நான் மனசை உடல்ல வச்சாதான் என்னுடைய உடலுக்குள்ள ஜீவகாந்தம் குவிந்து அந்த பயிற்சி செய்யறதுக்கான பலன் கிடைக்கும். எந்த பகுதியில மனம் செல்கிறதோ அந்த பகுதியில இருக்கக்கூடிய பதிவுகள் நீங்கும். மகரிஷி சொல்றாங்க இல்லைங்களா, உடற்பயிற்சி செய்வதால் விலங்கின பதிவுகள் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி நடக்குதுன்னு சொன்னா, அந்த எந்த இடத்துல அசைவு கொடுக்குறோமோ அந்த இடத்துல மனம் போய் ஜீவகாந்தம் குவியும் பொழுதுதான் அந்த விலங்கின பதிவுகள் நீங்கும். அப்ப அதை நினைவுல வச்சுக்கிட்டு நீங்க இது உடற்பயிற்சி செய்யும் பொழுது வேற எண்ணம் வந்ததுனால நான் இப்போ உடற்பயிற்சி செய்துட்டு இருக்கேன், நான் வேற எதையும் நினைக்க மாட்டேன், நமக்கு நாமே சங்கல்பம் சொல்லிக்கிட்டு நம்ம செய்யணுங்கம்மா. ஆட்டோ சஜஷன் மாதிரி நமக்கு நாமே சொல்லிக்கணுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்புமா, நன்றிமா. வாழ்க வளமுடன்மா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக ரமேஷ் டீகாராமன் என்பவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ரமேஷ். ஜூம் யூசர் என்ற இதுல மறுபடியும் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கோம், நீங்க பேசலாம் அம்மா கிட்ட. உங்க பெயரை சொல்லிட்டு அம்மாட்ட பேசலாங்க. ரமேஷ் நீங்களும் அம்மா நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கலாங்களாம்மா? நிறைவு செய்துக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நீங்க இந்த நிகழ்ச்சியை சிறப்பா தொகுத்து வழங்கினீங்க, அதற்காக மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன் அம்மா. நம் கடமை